முதல்ல நீ உனக்கு ஒரு பொண்ணா உனக்கு அசிங்கமா இல்லை இது மாதிரி அடி வீடியோ எடுத்து போது அந்த ஸ்பாட்ல நீ தண்டனை கொடுத்தா நீ நல்ல பொண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பொண்ணுன்னு அர்த்தத்துக்கு அந்த ஸ்பாட்ல உன்னை அவமானப்படுத்தினா அந்த ஸ்பாட்ல எடுத்துக்க முடியும்னா நீ பண்ணு. அதை விட்டுட்டு நீ வந்து போட்டோ எடுக்கிறதுனால அவனை பனிஷ் பண்ணால முன்விரோதமாக கூட இருக்கலாம், இல்லை வேற எதனா கூட இருக்கலாம். அதுக்காக நீ செய்யக்கூடாது, தப்பு. அதுதான்ப்பா சமுதாயம். லேடிஸுக்கு எல்லாமே சப்போர்ட் தான். நான் இல்லைன்னு சொல்ல, லேடிஸுக்கு எது சப்போர்ட் பண்ணுமோ அது சப்போர்ட் பண்ணலாம். நல்லவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணணும், நல்ல கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினா ஒரு குடும்பம் இன்னைக்கு இப்படி ஆகுது. அந்த குடும்பத்தை இது பண்ண முடியுமா சொல்லுங்க? அந்த குடும்பத்தை எதை இழக்க முடியும்? நீங்க எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அந்த மனைவிக்கு கணவனை திரும்ப கொடுக்க முடியாது. அதே ஒரிஜினல் கணவனை கொடுக்க முடியாது. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரிஜினல் அப்பாவை கொடுக்க முடியாது. அந்த குடும்பத்தோட சூழ்நிலை எல்லாமே அவரை மாதிரி எதுவும் நம்மளுக்கு என்ன செய்ய முடியாது. ஏதோ கவர்மெண்ட் ஏதோ பார்த்து அவருடைய இறக்கப்பாட்டு ஏதாவது கொடுக்கலாம். அது எத்தனை நாளைக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குமா? ஆனால் இந்த மாதிரி லேடிஸ்லாம் இது மாதிரி கண்டிப்பாக வந்து நாயை தீர்க்கணும். கண்டிப்பாக கண்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போய் எடுத்துக்கூடாது. எல்லாமே அது கரெக்டாக ப்ராப்பரா அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் செய்யணும். எனக்கு அந்த அளவுக்கு நான் இது இல்லை, படிக்காதவ தான். நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறதா. நாம் கூட தான் நல்ல வேலை செய்யறோம் கொள்றோம். ஒருத்தங்களை அடிக்கிறான்டா, டே ஏன் அடிக்கிறேன்னு சொல்லி தைரியமா கேட்கணும். அது நல்ல பொம்பளைக்கு கேட்குற கேள்வி. ஆனால் சில பொம்பளைங்க நீ அட்ஜஸ்ட் பண்ற, நீ ஒரு தடவை இடிக்கும்போது நீ ஒரு பார்வை பாரு, அடுத்த நிமிஷம் அவன் பார்க்க மாட்டான். சரி, அவன் முதல்ல இடிக்கிறான்றதுக்கு நல்லா பப்ளிக் பாக்குது. அவன் இப்படி பாக்குறான். அவன் வந்து நீ இப்படி பாக்குற. அவன் வந்து இடிக்கிறது வந்து பஸ்ல கிரௌட் இருக்கதான்ப்பா செய்யும், அது இடிக்கதான் செய்யும்ட்டு நீ உனக்கு தெரியும். அப்போ உன் தாட் அப்படி இருக்கு, அவன் தாட் அப்படி கிடையாது. உன் தாட் அப்படி இருக்கு. அவன் என்ன இடிக்கிறான், அவன் இடிக்கிறான், நீ தள்ளி நில்ல.